Hi dears, I am Krithi. Today நம்ம ஜிகுக்கோட "உன்னில் என்னை தொலைத்தேன்" எபிசோட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ ஐ எம் ரியலி சாரி டியர்ஸ். ஏன்னா ரொம்ப டிலே பண்ணி தான் இப்போ எஃப்எஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கோவமாக இருக்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம "உன்னில் என்னை தொலைத்தேன்" கண்டினியூஸாக பார்க்கலாண்டா. இடையில மாயக்காதலன் அண்ட் வேம்பேர் எஃப்எஃப்லாம் இடையில வரும். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் டியர்ஸ், பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும் டியர்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே டியர்ஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டே மச்சான் ஜெகே, என்னடா அந்த ஜிமின் சீனியர் வரவே இல்லை 2 டேஸாக காலேஜுக்கு? தெரியலடா, ஒரு வேளை அந்த பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணுறானோ என்னவோ. ஓ அப்படியா, சரி ஓகே. எனக்கு ஈவினிங் நம்ம கூட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணுவாரா என்ன? கண்டிப்பாக பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தானே வந்து இன்ஃபார்ம் பண்ணான். அப்போ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவான். நீ ஏன்டா இவ்வளோ சேடாக இருக்க? ரொம்ப ஃபீல் பண்ணுற போலியே. 2 டேஸாக சரியாக சாப்பிடல, அவன் கிளாஸ் சைடே போயிட்டு வர. என்ன அந்த சீனியரை ரியலாகவே லவ் பண்ணுறியா என்ன? தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா 2 டேஸ் ட்ரிப் இல்லையா, ஸோ அதனால் ஃப்ரைடே நைட்டே இவங்க இங்கேருந்து போகிற மாதிரி பிளான். ஸோ சாட்டர்டே சண்டே அங்கே என்ஜாய் பண்ணிட்டு சண்டே நைட் கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டு மண்டேலேருந்து காலேஜ் போகிற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா சீனியர்ஸும் வந்துட்டுருக்காங்க. இப்போ அங்கே ஜிமின் தான் அஞ்சனோட வந்துட்டுருக்கான். இதை லீ பார்த்துடுறான். டே மச்சான், உன் ஆளு என் ஆளோட வருதுடா. ஜெகே தான், ஏன்னா உன் ஆளா? ஆமாம், உன் ஆளோட பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான்ல, யார்? அஞ்சன் சீனியரா? ஆமாம், அவன் தான் என் ஆள். ஓ அப்படியா? ஆமாண்டா மச்சான், அங்கே பாரு. இப்போ ஜேகே தான் பார்க்குறான். பார்த்தா ஜிமின் வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு என்ன சொல்கிறது, 2 டேஸ் ஸ்மைலே பண்ணாமல் இருந்திருப்பான். இப்போ ஜிமினை பார்த்தோன்னே அப்படியே அவன் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். ஜிமின் வரதே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் பக்கத்தில் இருக்க பஸ் கிட்ட போகிறான். இப்போ ஜேகே தான், டேய் என்னடா அவன் அந்த பஸ்க்கு போகிறான்? ஆமாம் டே, நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்ரா, அவன் வேறு டிபார்ட்மெண்ட்டோட சீனியர்டா, எப்படி நம்ம பஸ்ஸில் வருவாங்க அப்படின்னு சொல்லி லீ சொல்கிறான். இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜேகே தான், சரி வா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துடுறாங்க 2 பேருமே. இப்போ ஜேகே தான் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் லீ உட்காந்துட்ருக்கான். இப்போ இங்கே ஜிமின் தான் அந்த பஸ்ஸில் வரான். இதை பார்த்தோன்னே லீ எந்திரிச்சு தள்ளி போய் நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் நேராக வரான், ஜேகே கிட்ட தான் வரான். ஆனால் ஜேகே அந்த சைட் பார்த்துட்ருப்பான், ஜிமின் வரதை பார்த்துருக்க மாட்டான். இப்போ ஜிமின் தான் ஹலோ அப்படின்றான். இப்போ ஜேகே தான் திரும்பி பார்க்குறான். ஜிமின் பார்த்தோன்னா அப்படியே அவன் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. இப்போ ஜேகே தான், சொல்லுங்கள் சீனியர், இங்கே உட்காந்துக்கலாமா? அதில் என்ன, உட்காந்துக்கலாமே அப்படி சொல்கிறான். இப்போ ஜிமின் உட்காந்துட்டு இப்போ ஜேகே தான் திரும்பி பார்க்குறான். லீ தான், நீ நடத்துடா அப்படி சொல்லிட்டு பின்னாடி சீட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இவன் போய் ஜன்னல் ஓரமாக உட்காந்துடுறான். இப்போ அஞ்சனும் வரான். அஞ்சனும் வந்து லீ பக்கத்தில் தான் உட்காடுறான். இப்போ லீக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ இங்கே அஞ்சன் தான், அன்னைக்கு நீங்கள் 2 பேர் தானே வந்தீங்க? ஆமாம் சீனியர். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சீனியர். ஓகே அப்படி சொல்லிட்டு அஞ்சன் தான் ஹெட்செட் போட்டு சாங் கேட்டுட்ருக்கான். இப்போ லீ அஞ்சனையே பார்த்துட்ருக்கான். அஞ்சன் சாங் கேட்டு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படியே அந்த சீட்டில் சாஞ்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜெகேக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்பப்போ திரும்பி ஜிமினை பார்க்குறது அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினா ஹெட்செட் போட்டு சாங் கேட்டுட்டு அப்படியே சீட்டில் படுத்துட்ருக்கான். இப்போ ஜெகே தான் பார்த்துட்டே இருக்கான். தூங்கிட்டானா? ஒருவேளை தூங்கியிருப்பானோ? கண்டிப்பாக தூங்கியிருப்பான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே தான் மெதுவாக ஜிமின் கிட்ட போகிறான். போயிட்டு ஜிமினோட ஹெட்டை லைட்டாக அவன் ஷோல்டர் மேலே சாய்க்கிறான். இப்போ ஜிமின் தூக்கத்துலேயே அப்படியே சாஞ்சிடுறான். இப்போ தான் ஜெகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெகே தான் அப்படியே அந்த பக்கம் திரும்பி அவன் மவுத் கிட்ட ஹேண்டை வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியில் அவனோட ஹேண்ட் அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் அவன் அப்படியே ஹாப்பியாக இருந்ததே இல்லை. செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவனோட ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏதோ அப்படியே ஸ்டொமக்கெலாம் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.
இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. இப்போ போகிற பிளேஸும் வந்துடுறாங்க. ஒரு 6 hour ட்ராவல் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் இறங்குறாங்க. இப்போ அஞ்சன் தான். ஜிமின் என்ன அஞ்சன்? வந்துருச்சுடா பிளேஸு. ஓ அப்படியா? அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். சாரி ஆமாம், உன் பேர் என்ன? என்னோட பேர் ஜங்குக் சீனியர். ஓ ஜங்குக், ஓகே தேங்க்யூ ஜங்குக். இல்லை என்ன நீங்கள் ஜேகேன்னு சொல்லலாம். ஓகே தேங்க்யூ ஜேகே. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே பார்க்குறான் ஜிமினை. இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அஞ்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறான். இப்போ லீதா அஞ்சன் போகிறதையே பார்த்துட்ருக்கான். இங்கே ஜேகே ஜிமின் போகிறதையே பார்த்துட்ருக்கான். இப்போ எல்லாருமே இறங்கிடுறாங்க கீழே. ஒரு 4 or 5 பஸ் கிட்ட வந்திருக்கும். ஸோ அதில் இருக்க எல்லா ஃபஸ்ட் இயர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருமே இறங்கிடுறாங்க. இப்போ இறங்கிட்டு இப்போ எல்லாருக்குமே ரூம் பிரித்து தர ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமினும் அஞ்சனும் போயிட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ரூம் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட்றாங்க. அஞ்சனும் ஜிமினும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவும் லீயும் வராங்க. சீனியர் சொல்லுங்கள். ஜேகே ரைட்? ஆமாம் சீனியர், ஜேகே தான். சொல்லுங்கள் ஜேகே, என்ன வேணும்? சீனியர் எங்கள் 2 பேருக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜூனியர் கூட சீனியர்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், எங்களுக்கு சீனியர்ஸ் பேரும் இல்லை சீனியர். ஓ அப்படியா? அஞ்சன் ஏதாவது ரூம் இருக்கா? இருக்கேடா, நம்ம 2 பேரும் ஒரு ரூம், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குன்ட்டு கீ கொடுக்க சொல்லிட்டேல்ல. சரி அந்த கீ வாங்கிட்டு வந்துரு. உங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் என் கூட ஸ்டே பண்ணுங்கள். இன்னொரு பர்சன் அஞ்சனோட ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு அங்கே லீ சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி ஹெட்டு ஷேக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் சரி ஓகே யார் என் கூட வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே இப்போ ஜேகே தான் நான் வரேன் சீனியர் அப்படின்றான். இப்போ ஜேகே கிட்ட ஒரு கீயை கொடுத்துட்டு இதான் உன்னோட ரூம், உன்னோட லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் வச்சிரு. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு ஜேகே போயிடுறான். இப்போ அஞ்சனும் லீ கிட்ட ஒரு கீ கொடுத்துட்டு இதான் உன்னோட ரூம், நீ எடுத்துகிட்டு போய் கீ வச்சிரு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் ரூம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சோன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இப்போ தான் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜேகே தான் அவ்வளோ ஹாப்பியாக ரூமில் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜிமின் டுடே நைட் நம்ம கூட தான் ஸ்டே பண்ணுவானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப லேட் நைட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஜிமின் வரான் உள்ள. இப்போ ஜேகே தான் சீனியர் ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? நர்வஸாலாம் இருக்காது சரியா? ஃப்ரீயாக பழகு. அப்புறம் என்ன நீ ஜிமின் கூப்பிடலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அவனோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். இங்கே ஜேகேக்கா செம்ம ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். ஜேகே அப்படியே என்ன சொல்கிறது பெட்டில் சும்மா படுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் உனக்கு ஓகே தானே நான் உன் கூட பெட் ஷேர் பண்ணி படுத்து தூங்குறதுக்கு அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே தான் எனக்கு ஓகே தான் சீனியர், உங்களுக்கு ஓகேவா? இல்லை நான் வேணா கீழே படுத்துக்குவா? இல்லை நான் உன்கிட்ட தான் கேட்டேன், உனக்கு ஓகேனா? இல்லை சீனியர் ஓகே தான், நீங்கள் வந்து படுத்துக்கோங்க அப்படின்றான். இப்போ அங்கே பார்த்தா அஞ்சனுக்கும் லீக்கோ செம்ம ஃபைட்டு. இப்போ லீ தான் நீ வேணா கீழே போய் படு. டேய் நான் உனக்கு சீனியர்டா, நீ போய் கீழே படு. என்னால் முடியாது. சீனியர்னா ஏன்னா உங்களுக்கு என்ன 2 கொம்பா இருக்குது, என்னால் முடியாது, நீங்கள் கீழே போய் படுங்க. ஓவராக பேசுகிற சீனியர், நீங்கள் தான் ஓவராக பேசுகிறீங்கன்னு 2 பேரும் செம்ம சண்டை போட்டு பில்லோலாம் எடுத்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அஞ்சன் தான் இங்கே பாருடா என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்னவோ ஏன் ஏஜ் பையன் மாதிரி சண்டை போட்டுட்ருக்க. ஆமாம் என்ன உன்னை பார்த்தா மட்டும் என்ன சீனியர் மாதிரியா இருக்குது? உன்னை பார்க்குறப்ப என்னை விட சின்ன பையன் மாதிரி இருக்குது. ஓவராக பேசுகிற லீ, நீ தான் ஓவராக பேசுகிற அஞ்சன் அப்படி சொல்லிட்டு 2 பேர் செம்ம சண்டை பில்லெல்லாம் போட்டு செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜேகேவும் ஜிமினும் படுத்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு தூக்கமே வரல. அவன் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்கான், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே திரும்பிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு மெதுவாக ஜிமின் மேலே ஹேண்டை போடுறான். இப்போ ஜிமின் தான் லைட்டாக திரும்பி பார்க்குறான். ஜேகே ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் தூக்கத்தில் போட்டிருப்பான் அப்படி சொல்லிட்டு மெதுவாக அந்த ஹேண்ட் எடுத்து ஜேகே பக்கத்தில் வைக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஜேகே தான் ஜிமின் மேலே அப்படியே காலை தூக்கி போடுறான். இப்போ ஜிமின் தான் ரிட்டன் திரும்பி பார்க்குறான்.
ஒருவேளை இவனுக்கு தூக்கத்தில் கை கால் போடுற பழக்கம் இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு ரிட்டன் அந்த காலை எடுத்து கீழே வைக்கிறான். இப்போ ரிட்டன் காலை கையை சேர்த்து போடுறான். இப்போ ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பி பார்த்துட்டு ரிட்டன் ரெண்டுத்தையும் எடுத்து கீழே போடுறான். இப்போ ஜேகே தான் ஐயோ இவனை எப்படியாவது ஹக் பண்ணிட்டு படுக்கணுமே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே மெதுவாக ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அவனோட ஹேண்டை போட்டு அப்படியே ஹக் பண்ணுறான். இப்போ இங்கே ஜிமின் தான் என்ன பண்ணுறான், இவன் உண்மையாகவே தூங்குறானா இல்லை இவன் தூக்கத்தில் ஒருவேளை ஹக் பண்ணுற பழக்கம் இருக்குமா அப்படி சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறான். ஜேகேவோட ஃபேஸ் வந்து ஜிமின் திரும்பினோன்னு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் ஜேகே தூங்குற மாதிரி இருந்திருப்பான் இல்லையா, ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே ஜேகேவோட ஃபேஸையே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes கிட்ட பார்ப்பான். இப்போ ஜிமின் தான் நம்ம இதுக்கு இவனை பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு திரும்பிடுறான். இந்த வாட்டி ஜேகேவோட ஹேண்டை எடுத்து விட்டுருக்க மாட்டான். அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் ஜேகே படுத்திருப்பான். இப்போ ஜிமினும் சரி விடு அவனுக்கு ஹக் பண்ணுற பழக்கம் இருக்குது போல் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே படுத்துட்ருக்கான். தூக்கமே வரல, ஆனால் சும்மா படுத்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்பா ஃபைனலி அவன் என்னோட ஹேண்டை எடுத்து விடலை அப்படி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஜிமினை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். இப்போ ஜிமின் ஏதோ சொல்ல முடியாத சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினும் அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்படியே 2 பேர் தூங்கிடுறாங்க. இப்போ மார்னிங் எந்திரிச்சிடுறாங்க. இப்போ மார்னிங் எந்திரிச்சோன்னே இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. மீட்டிங் மாதிரி போட்டு காலேஜோட ரூல்ஸு, சீனியருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்புறம் நம்ம கிளாஸ்க்கு வர மேம்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இப்போ என்ன சொல்கிறது சீனியர்ஸில் யார் யார் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்காங்க இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீட்டிங் எல்லாம் ஓவர் ஆகிடும். ஒரு 2 hours 3 hours மீட்டிங் எல்லாம் ஓவர் ஆகிடும். யார் யாருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க சரி நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம வந்து ஒரு ஈவினிங் போல் ஒரு கேம் மாதிரி வச்சுட்டு நைட்டு வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். அப்புறம் கேர்ள்ஸ் நீங்கள் யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஜூஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் எல்லோரும் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு இப்போ எல்லாருமே பீச்சுக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே. இப்போ சீனியர்ஸ்லாம் ஈவினிங் என்ன கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ கேமுக்கு தேவையான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் பேப்பர் கட்டிங், அப்புறம் நேம், அந்த என்ன சொல்கிறது எல்லார் நேமும் போட்டு அந்த குளிக்கு போட்டு நேம் எடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக எல்லாரோட நேம், ஃபஸ்ட் இயர்ஸோட நேம் இதெல்லாம் எழுதி பவுல்லலாம் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகேக்கு போய் அங்கே என்ஜாய் பண்ணோன்னே தோணல. ஜேகே ஜிமின் வரல இன்னும் அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே தான் ஈவினிங் டைம் ஆகுது. இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஈவினிங் ஒரு 5 or 6 o'clock இருக்கும். ஸோ எல்லோரும் வந்துடுறாங்க. இப்போ கேம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேம் தான். அந்த கேம் எப்படின்னா இப்போ ஒரு பவுல் இருக்கும், இன்னொரு பவுலும் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பவுலில் வந்து எல்லா சீனியர்ஸோட நேம் இருக்கும். ஜூனியர்ஸ் போய் அவங்க அந்த பவுலில் இருந்து ஒரு சீட் எடுத்து அதில் யார் நேம் இருக்கோ அவங்க கூட பேர் ஆகிடணும். அதாவது அவங்க தான் இந்த எல்லா கேம் எவ்வளோ கேம் வந்தாலும் அந்த கேமில் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அதாவது சீனியர் ஜூனியர் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பவுலில் வந்து அவங்களுக்கான டாஸ்க்கு என்ன கேமு என்ன டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாருமே போய் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே போய் எடுக்கும்போதே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கான். எப்படியாவது எனக்கு ஜிமினோட நேம் தான் வரணும், ப்ளீஸ் கடவுளே எனக்கு மட்டும் ஜிமின் நேம் வர வச்சுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே போகிறான். போயிட்டு அந்த பவுல்லேருந்து எடுத்துகிட்டு பார்க்குறான். பார்த்தா ஜிமின் நேம் தான். செம்ம ஹாப்பி. அங்கேயும் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன ஜேகே உனக்கு பிடிச்ச சீனியர் வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கிளாஸ்மேட் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி ஆமான்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே போகிறான். போயிட்டு அவன் பிளேஸில் போய் உட்காந்துடுறான். இப்போ இங்கே லீ தான் மச்சான் எனக்கு 5 வரணும்னு ப்ரே பண்ணிக்கூடா, அதெல்லாம் வரமாட்டான் போ அப்படின்றாங்க. இப்போ இன்னும் உனக்கு மட்டும் ஜிமின் வந்துட்டான்ல இருடா உனக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு கோவமாக போய் எடுக்கிறான் லீ. ஏன்னா ஜேகே அவன் வரமாட்டான்னு சொன்னனால கோவமாக லீ போய் எடுக்கிறான். பார்த்தா 5 நேம் தான் வந்திருக்கும். லீக்கும் செம ஹாப்பி. அப்படியே திரும்பி 5 பார்க்குறான். 5 ஜிமின் அப்புறம் அவங்களோட ஒரு 2-3 சீனியர்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ லீ தான் 5 பார்க்குறான். வேறு
நேற்று தான் பார்த்து நல்லா பேசினான், நேற்று நைட் ஃபுல்லாக என் கூட ஃபைட் பண்ணி தூங்கவே விடலை அப்படி சொல்லிட்டு அப்படியே லீதா சிரிச்சிட்டே வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன உனக்கு மட்டும்தான் உன் ஆள் வருவாரா என்ன, எனக்கும் என் ஆள் வந்திருக்கான் அப்படி சொல்லி நேம் காட்டுறாங்க. இப்போ 2 பேரும் பத்தியா மச்சான் எனக்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இப்போ 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே எல்லாருமே எல்லா சீனியர்ஸும் வந்துடுறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு யார் யார் பார்ட்னர்னு சொல்லிவிடுங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிவிடுவாங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இப்போ ஜேகே தான் எழுந்திரிச்சு எனக்கு ஜிமின் சீனியர் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, பாரு உனக்கு ரூம்மேட்டும் நான் தான், உனக்கு பார்ட்னரும் நான் தானா, ஆமாம் லைஃப் பார்ட்னரும் நீ தான் அப்படின்ற மாதிரி ஜேகே நினச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் வந்து ஜேகே பக்கத்தில் நிற்கிறான். இப்போ அஞ்சன் தான் என்னோட நேம் எந்த ஜூனியர் கிட்டே இருக்குது அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ இங்கே லீ தான் சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கான். ஹலோ ஜூனியர்ஸ், என் நேம் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள் அப்படி சொல்லி அஞ்சன் கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ லீ தான் ஹேண்டை தூக்கிட்டு, சீனியர் என்கிட்ட இருக்குது அப்படின்றான். இப்போ அஞ்சன் தான் அப்படியே முறைச்சிட்டு, இவன்கிட்ட எப்படி போச்சு, கடவுளே இவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும் போலயே அப்படி சொல்லிட்டு, ஓ அவன்கிட்ட இருக்கா சரி அப்படின்ட்டு லீ கிட்ட அஞ்சுன்னு வரான். வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். இப்போ இங்கே ஜிமின் தான் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே சொல்லுங்கள் சீனியர். என்ன, நான் தான் உன்னை ஜிமின் கூப்பிட சொன்னல. ஓகே சொல்லு ஜிமின். இதுவே ஓகே தான். சரி சொல்லு, உனக்கு இந்த கேம் பற்றி தெரியுமா? எனக்கு தெரியாது. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் சீனியர்ஸ் எல்லோரும் போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பவுல்லேருந்து ஒரு சீட் எடுப்போம். அதில் எல்லாேருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும் சரியா? அந்த டாஸ்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு யார் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணான்றதை சொல்லணும். ஓகேவா? ஓகே சீனியர். நம்ம டைம் செட் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கிளாக் மாதிரி கொடுத்துருவாங்க. கரெக்டாக நம்ம முடித்தோன்னா அந்த கிளாக்கை ஆன் பண்ணி விட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் நம்மளோட டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அங்கே நமக்கு போய் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு 5 டாஸ்க் இருக்கும். 5 டாஸ்க்லேயும் நம்ம ஃபஸ்ட்டாக முடிச்சிட்டோன்னா நம்ம தான் ஓவரால் வின் ஆகிடுவோம். ஓ ஓகே சீனியர் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் உன்னை சீனியர் சொல்ல வேணான்னு. ஓகே ஜிமின் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி நான் போய் சீட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லா சீனியர்ஸும் போகிறாங்க. 1 by 1 போயிட்டு சீட் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இங்கே ஜிமின் தான் அந்த சீட் எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு, கடவுளே இந்த டாஸ்க்கா ஜேகே செஞ்சிருவியா நீ அப்படி சொல்லி கேட்குறான். அது க்யூட்டாக கேட்குறான் ஜிமின். இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஏய் ஜேகே ஒன்றை தான் கேட்குறேன், இதை நம்ம செஞ்சுருவோமா? என்ன எனக்கு புரியல. சொல்லு ஜிமின், இதை நம்ம செஞ்சுருவோமா? என்னன்னு சொன்னால் தானே தெரியும். இதுவா, நம்ம 2 பேரோட ஹேண்டையும் லாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அது இருக்குல்ல ஃபுட்டு, ஆமாம் அதை நான் மவுத்தில் எடுத்து உனக்கு கொடுக்கணும். அதில் இருக்க எல்லா ஃபுட்டையும் நான் என்னோடய மவுத்தில் எடுத்து உனக்கு கொடுக்கணும். நீ அதை சாப்பிட்டு முடிக்கணும். இதான் டாஸ்க்கு. முடிச்சிருவியா அப்படி சொல்லி கேட்குறான் ஜிமின். இப்போ ஜேகேக்கு தான் அப்படியே ஹார்ட் பீட் ரொம்ப ஹையாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க சீனியர், இது உங்களுக்கு ஓகேவா? என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும், இதுதான் வந்திருக்கு. அப்போ எனக்கு ஓகே சீனியர் அப்படின்றான். ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவியா? சாப்பிட்ருவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமினுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அவன் மவுத்தில் எடுத்து தான் கொடுக்கணும். ஹேண்ட் யூஸ் பண்ணவே கூடாது. 2 பேரோட ஹேண்டையும் பின்னாடி வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஜேகே செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இப்போ ஜிமின் தான், ஜேகே உனக்கு ஓகேவா? ஜிமின் எனக்கு ஓகே தான், ஃபீல் பண்ணாத, நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ எல்லாருக்குமே வேறு டாஸ்க் தான் வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ ஜிமினோ ஜேகேவும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்லேருந்து எடுக்கிறான். அதாவது எப்படின்னா ஒரு 2 பவுல் ஃபுல்லாக ஃபுட்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறது, ஏதாவது பன்னு மாதிரியோ இல்லை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது டக்குன்னு அவங்க யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு யார் போயிட்டு அந்த அவங்க கையில் இருக்க அந்த வாட்சை வந்து இது பண்ணுறாங்களோ ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டுன்னு போயிடும். ஃபஸ்ட்டாக நம்ம பண்ணோன்னா எல்லா டீம்லேயும் நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகேவா? இப்போ ஜிமின் அவனோட மவுத்துலேருந்து எடுத்து கொடுக்குறான். அது எப்படி சொல்கிறது, பிஸ்கெட் மாதிரி இருக்குது.
என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் சைஸ் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஐஸை பார்க்குறான். இப்போ ஜிமினோ ஜேகேவோட ஐஸை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே மெதுவாக, நான் இருக்கேன், என்னோட ஐஸை மட்டும் பார்த்து கொடுங்க சரியா? ஏன்னா ஜிமின் என் ஐஸை மட்டும் பார்த்து எனக்கு ஃபிட் பண்ணு. ஓகே ஜேகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜேகே கிட்ட வரான். இப்போ ஜேகே தான் அப்படியே லைட்டாக ஜிமின் கிட்ட போகிறப்ப ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட லிப்ஸில் அவன் லிப்ஸு அட்டாச் ஆகுற மாதிரியே, என்ன சொல்கிறது, லைட்டாக அவங்களோட 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகுது. ஜிமினுக்கும் அது தெரியுது, ஃபீல் ஆகுது. ஜிமினுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப நர்வஸாக இருக்கும், அவனோட ஹார்ட் பீட்லாம் ஹையாக இருக்குது. இப்போ ஜேகே தான் அந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றான். ஜிமின் நெக்ஸ்ட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஐஸை பார்த்துக்கிட்டே இதை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜேகே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தானே எடுப்பான். அப்படி ஜிமினோட லிப்ஸை கடிக்கிறான். அப்படின்றான். இப்போ ஜேகே தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு, லிப்ஸை பைட் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் ஐம் சாரி ஐம் ரியலி சாரி ஜிமின், இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் லாஸ்ட்டாக ஒரு 4-5 ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறான். சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான் ஜேகே. இப்போ ஜிமின் தான் இதான் லாஸ்ட்டு அப்படின்றான். ஜேகே தான் அவ்வளோ க்ளோஸாக வந்து இந்த டைம் 2 பேரோட லிப்ஸு ரொம்ப, என்ன சொல்கிறது, ரொம்ப டச் ஆகிருக்கும். இப்போ ஜிமின் தான் அவன் அறியாமலே அவன் அப்படியே லைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு ஜிமினோட ஐஸை பார்க்குறான். இப்போ ஜேகே அந்த ஃபுட்டை அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்துடுறான். இப்போ ஜிமினோ ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு, சீக்கிரம் அதை டச் பண்ண, அந்த வாட்சை டச் பண்ண அப்படின்னோன்னா அந்த வாட்சில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறான். அது போய் லிஸ்ட்டில் போய் ஜாயின் ஆகிடும் யார் ஃபஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ எப்படியா எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஃபஸ்ட் டாஸ்க்கு முடிச்சிடுறாங்க. ஸோ ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் டாஸ்க்கு எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஸோ இப்போ செகண்ட் டாஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாஸ்க்காக போயிட்டுருக்கோம். இப்போ ஃபைனல் டாஸ்க் தான். ஃபைனல் டாஸ்க் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ போய் ஜேகே தான் எடுத்துருப்பான். ஃபைனல் டாஸ்க் வந்து ஜூனியர்ஸ் தான் போய் எடுக்க போயிருப்பாங்க. இப்போ ஜேகே தான் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துட்டு சீனியர் என்னாச்சு ஜேகே? சீனியர் இது கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அந்த சீட்டை வாங்கி பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவங்களோட பார்ட்னருக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் லிப்ஸில் கிஸ் பண்ணணும், இதுதான் போட்டிருக்கு. இப்போ ஜிமின் இதை பார்த்தோன்னா அவனை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. ஜிமினோட திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக ஹயன் கிட்ட போகுது. இப்போ ஜேகே தான் சீனியர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் ஜிமினுக்கு ஜேகே கூப்பிட்றது கேட்கவே இல்லை. இப்போ ஜேகே தான் ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமின் மேலே ஹேண்டை வச்சுட்டு ஜிமின் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் அப்படி ஜேகேவை பார்க்குறான். இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்குது, ஏன் இது ஒரு டாஸ்க் தானே, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ண மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டே இருக்கான். இப்போ எல்லாருமே ஓகே நீங்கள் அவங்களோட டாஸ்க்கை ஆரம்பிங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது டைலாக் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களுக்கு மட்டும் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் போய் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அஞ்சனும் லீவ் தான் மேலே போகிறாங்க. இப்போ அங்கே ஒரு 4th இயர் சீனியர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ அவங்க தான் கேட்குறாங்க, சரி ஓகே உங்களுக்கு என்ன டாஸ்க் வந்திருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ லீ தான் அப்படியே அஞ்சனை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். இப்போ அஞ்சனும் லீயை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கான். இப்போ இவங்க கேட்குறாங்க, என்ன டாஸ்க் வந்திருக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாஸ்க்கு அப்படின்னோடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. டேய் உங்கள் 2 பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாஸ்க் வந்திருக்கா அப்படின்னோடனே இப்போ அஞ்சன் தான் சீனியர் போதும் ரொம்ப சிரிக்காதீங்க அப்படி சொல்லி அந்த ஃபைனல் இயர் சீனியரை பார்த்து சொல்கிறான். இப்போ அவங்க சரி சிரிக்கலை, சரி என்ன டாஸ்க் அதில்? இப்போ அஞ்சன் தான் சொல்கிறான், அது வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சன் தெரியாமல் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சீட் பண்ணுற மாதிரியும் நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ணி பிரேக்கப் பண்ணுற மாதிரி சீன் அப்படின்றான். இப்போ அந்த சீனியர் தான் அப்போ ஓகே நீ ஒய்ஃபாரு, இந்த ஜூனியர் பையன் வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஏன்னா அவன் எனக்கு ஹஸ்பண்டா? முடியாது, நான் தான் ஹஸ்பண்ட். டேய் இப்போ தாண்டா சொன்னேன் என் ஹஸ்பண்டுன்ட்டு. அப்போ அவன் தான், அதான் கரெக்டாக இருக்கும், டைம் இல்லை. இப்போ எல்லோரும் வந்து அவங்களோட டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணணும்.
அவங்களோட டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணணும், ஒழுங்கு மரியாதையாக பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. சரி அஞ்சனும் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு சீனியரில், அதாவது அஞ்சனுக்கு சீனியர் அவங்க. இப்போ லீயை பார்க்குறான். லீ அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐயோ நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே அப்படின்ற மாதிரி இப்போ லீ தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அஞ்சன் தான் லீயை பார்த்து முறைச்சிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பார்லி, எனக்கு நீ சீட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஓகே, நான் உனக்கு ஒய்ஃபும் இல்லை, நீ எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை. உனக்கு அவளை தானே பிடிச்சிருக்கு, போ அவளே மேரேஜ் பண்ணிக்கோ, அவள் கூடவே ரொமான்ஸ் பண்ணு, சரியா? உனக்கு இப்போ நாளாக பிடிக்காம போயிட்டேன் தானே, இப்போ உனக்கு அவள் தானே வேணும், போடா போ. அதோ அங்கே தான் நிற்கிறா, போ. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, இப்போவே நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன். அப்புறம் சீக்கிரம் டிவர்ஸில் சைன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிவிடு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அஞ்சன் தான் அப்படியே கோமா போகிற மாதிரி போகிறேன். இப்போ லீ தான் பிடிச்சிட்டு, ஏய் உனக்கு அறிவில்லை, என்னன்றதை என்கிட்ட கேட்காமலேயே நீயே முடிவு பண்ணுவியா? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, நாங்கள் 2 பேர் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜஸ்ட்டு நாங்கள் காஃபி ஷாப் போனோம், அங்கே பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கு நீ தப்பாக புரிஞ்சுப்பியா? ஆமாம், நீ பேசியிருந்தா பரவாயில்ல, அவளோட ஹேண்டை பிடிக்கிற, அவள் மேலே கை போடுற, ரொம்ப ஸ்மைல் பண்ணுற, இது மாதிரி நீ என்கிட்ட கூட பண்ணதில்லை, அப்படியா? அதுதான் உனக்கு கோவமா? சரி நம்ம இப்போ வெளியே போகலாமா? நான் அவள் கூட இருந்த மாதிரி உன் கூடவே இருக்கட்டுமா? இங்கே பாரு, பேசாத. என்ன பேசுகிற நீ? அவள் கூட இருந்த மாதிரி என் கூட இருக்கன்ற, அப்போ அவளையும் என்னை கம்பேர் பண்ணுறியா? அவ்வளோதான் உனக்கு. இதுக்கப்புறம் நான் உன்னோட ஒய்ஃப் இல்லை, நீயும் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு அஞ்சன் தான் அப்படியே கீழே இறங்கி போகிறான். இப்போ அந்த சீனியர் தான், டே அஞ்சன், உன்னை நடிக்க சொன்னால் உண்மையாகவே ஒய்ஃப் ஆகிட்டா போல. சீனியர் சரி விடு அப்படி சொல்லிட்டு இப்போ லீயை பார்த்துட்டு, லீ பரவாயில்ல, நல்லா தான் ஆக்டிங் பண்ணுறேன், சரி நீங்கள் 2 பேர் போங்க அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் மெம்பர்ஸ்லாம் போய் அவங்களுக்கு என்ன டாஸ்க்கோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவன் ஜிமினோ தான் மேலே போகிறாங்க. இப்போ அந்த சீனியர் தான் பார்த்துட்டு, ஜிமின் என்ன டாஸ்க் உனக்கு? இப்போ தான் ஜாக்சனும் அங்கே வருவான். ஏன்னா ஜாக்சன் இந்த கேம்ஸில் இருந்திருக்க மாட்டான், வெளியே போயிட்டு நைட்டுக்கு ட்ரிங்க்ஸு ஃபுட்டு இதெல்லாம் போய் ரெடி பண்ணுறதுக்காக போயிருப்பான். இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ தான் வராங்க. இப்போ ஜிமின் தான், சீனியர் அது சொல்லு ஜிமின், என்ன டாஸ்க்கு? சீனியர், நாங்கள் 2 பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கிஸ் பண்ணணுன்னு இருக்குது சீனியர் அப்படின்றான். இப்போ அந்த சீனியர் தான், ஜிமின் பண்ணிடுவியா? டாஸ்க்கு பண்ணி தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு, பண்ணிடுவேன் சீனியர் அப்படின்றான். இப்போ ஜாக்சன் தான் ஃபஸ்ட்டாக ஜிமின் அதெல்லாம் பண்ணக்கூடாது, வேணாம், நீ அவ்வளோ அவசியமாக இந்த பண்ணி தான் ஆகணுமா, வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ ஜெகே தான் ஜிமினை ஒரு மாதிரி கொஞ்சம் சேடாக ஆன மாதிரி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் இதை பார்த்துட்டு, இல்லை ஜாக்சன், இது எல்லாருமே அவங்களோட டாஸ்க் பண்ணுறாங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் இல்லைல்ல, நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் திரும்புகிறான். இப்போ ஜாக்சன் தான் அப்படியே போய்ட்டு அந்த சீனியர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் திரும்பிட்டு, ஜெகே நீ ப்ரப்போஸ் பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டுமா? இல்லை நானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ இங்கே ஜங்குக் தான், ஜெகே இங்கே பாரு, உன் மனசில் இருக்கிறத அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிவிடு, எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே தான், ஓகே சீனியர் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைனல் இயர் சீனியர் இருக்காங்களே அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு, இப்போ ஃபைனல் இயர் சீனியர் இருக்காங்களே அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு இப்போ ஜிமினை பார்க்குறான். ஜிமின் சொல்லட்டுமா? ஓகே அப்படி சொல்கிறான். இப்போ ஜெகே தான், எங்கே பாரு ஜிமின், எனக்கு தெரியும் உன்னோட லைஃப்பில் எல்லாமே பெயின் மட்டும்தான் இருந்திருக்கு, உன்னோட ஹாப்பினஸ்லாம் கொஞ்சம் டேஸாக உங்ககிட்ட இல்லை, எனக்கு தெரியும். இப்போ நான் இது சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஜிமின். நீ எதை இழந்தியோ அதை உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீ இழந்த லவ்வை, உன்னோட ட்ரீம் இருக்கும் இல்லையா, உன்னோட லைஃப் பார்ட்னர் கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ட்ரீம் வச்சுருப்பல ஜிமின், அதெல்லாம் உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் ஜிமின், நீ ஆசைப்படுற மாதிரி உன்னோட லைஃப்பை நான் கொண்டு போகணும், எனக்கு பிடிச்ச மாதிரி உன் கூட லைஃப்பை வாழணும் ஜிமின். நம்ம 2 பேருக்கு அழகாக பேபிஸ், உன்ன மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பையன், 2 பேபிஸையும் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் நம்மளோட ஃபேமிலியில் நம்மளோட லைஃப்பில்
ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணும். உன்னோட எல்லா பெயினையும் தூரமாக தூக்கி போட்டுட்டு உன் லைஃப்பில் பெயினே இல்லாமல் எல்லாத்தையும் ஹாப்பினஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமின். எனக்கு தெரியும் என்னோடய லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம்தான்னு. ஆனால் இருந்தாலும் நான் என்னோடய லவ்வை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமின். என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே நெல் டவுன் போட்டு ஒரு ஃப்ளவர் கொடுக்குறான். அதாவது ரோஸ் தான். அந்த ஃப்ளவர் கொடுக்குறான். இப்போ ஜிமின் டியோஸோட பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஜிமினுக்கு லைட்டாக ஹார்ட் டச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். அந்த ஃப்ளவர்ஸையும் பார்த்துட்டு ஜேகேவையும் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான் ஜிமின் அக்செப்ட் பண்ணிப்பியா, என்னோட லைஃப் பார்ட்னராக வருவியா, நீயும் நானும் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப்பை அழகாக கொண்டு போகலாமா, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என்னை மாதிரி ஒரு பையன் எனக்கு பெற்று கொடுப்பியா, எனக்காக என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா ஜிமின், சொல்லு அப்படி சொல்லி கேட்குறான். ஜிமினுக்கு வேர்ட்ஸே வரல. ஜிமின் ஒன்ஸ் அகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஹொயனோட நினைப்புக்கு போயிடுறான். இப்போ ஜிமின் அப்படியே டியோஸோட ஜெக்கேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ எல்லாருமே கத்துறாங்க, ஜிமின் அக்செப்ட் பண்ண சீனியர் அக்செப்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி எல்லோரும் கத்திகிட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் கத்துற பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் என்ன ஜெக்கே, என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒய்ஃபாக வருவியா அப்படி சொல்லிட்டு ஜெக்கே கேட்குறான். இப்போ ஜிமின் தான் ஜெக்கோட ஐஸையே பார்த்துட்டு அப்படியே ஜெக்கோட ஐஸை பார்த்துட்டே அந்த ஃப்ளவர்ஸை வாங்குறான். இப்போ ஜிமினாவே இல்லை. ஸோ அப்படியே ஜெக்கோட ஐஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த ஃப்ளவரை வாங்குறான். இப்போ இங்கே ஜெக்கே தான் அப்படியே மெதுவாக ஜிமின் கிட்ட போகிறான். இப்போ ஜிமின் ஜெக்கியோட ஐஸை பார்த்துட்டே இருக்கான். அந்த ஃப்ளவர் அவ்வளோ டைட்டாக ஜிமின் பிடிச்சிட்ருக்கான். லைட்டாக அந்த ரோஸில் என்ன சொல்கிறது, அந்த முள் இருக்கும் இல்லையா ரோஸில், அந்த மாதிரி முள் இருக்குது. ஜிமின் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறப்ப அவனோட ஹேண்டில் லைட்டாக அது குத்தி லைட்டாக பிளட்டாக வருது. இப்போ ஜெக்கே தான் அப்படியே ஜிமின் கிட்ட க்ளோஸாக போயிட்டுருக்கான். இங்கே ஜாக்சனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜெக்கே தான் அப்படியே ஜிமினோட ஹிப்பை லைட்டாக பிடிச்சி இழுத்து அப்படியே ஜெக்கே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பேக் கிஸ் எதுவுமே பண்ணல. அப்படியே ஜேகே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி இருக்கான். 2 மினிட்ஸ் கிஸ் பண்ணோன்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு 2 மினிட்ஸ் கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜாக்சன் தான் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு போதும் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜாக்சனை பார்த்து அப்படி மறைக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஒரு நிமிஷம் அப்படியே ஜெக்கேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போ அங்கே போய் அழுதுட்டுருக்கான். இப்போ அஞ்சன் தான் ஜிமின் என்னாச்சு, எனக்கு அப்புறம் நான் இவனை தான் கிஸ் பண்ணியிருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டியாஸோட சொல்லிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, டாஸ்க் தானே. எனக்கு என்னவோ அவன் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணது டாஸ்க் மாதிரி தெரியல. ஏன்னு தெரியல, அவன் எனக்கு ரியலாக ப்ரப்போஸ் பண்ணான்னு தோணுது. ஒருவேளை அவனுக்கு என்னை பற்றி தெரியுமா என்ன? நம்ம காலேஜில் இப்போ ஜூனியர்ஸ்க்கு எப்படிரா நீ ஒயனை லவ் பண்ணது தெரியும்? அதெல்லாம் தெரியாது. நீயா மைண்டில் ஏதோ போட்டு குழப்பிக்காத, வா டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே எல்லோரும் வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க, யார் வின் பண்ணாங்கன்ட்டு. இப்போ தேர்ட் ப்ரைஸ் அஞ்சுனோ லியோ வாங்கியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு அவங்களுக்கான கிஃப்ட்டை வாங்கிட்டு கீழே வராங்க. இப்போ செகண்ட் ப்ரைஸ் வேறு ஒரு மெம்பர்ஸ்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸாக போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாருமே கவுண்ட் பண்ணி முடித்தோடனே ஜிமின் அண்ட் ஜெகே அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் ஜெகேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மேலே போய் அவங்களோட கிஃப்ட்டை வாங்கிட்டு அப்படி கீழே வராங்க. இப்போ கீழே வந்துட்டு சரி ஓகே எல்லாருமே நம்மளோட பார்ட்டியை போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, யாருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிச்சிருக்கோ அவங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிக்கலாம், ஜூஸ் ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுட் எல்லாமே அங்கேயே நம்ம மேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான். நமக்கு நான்வெஜ் வேணும்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஜூனியர்ஸ், இந்த பக்கம் சீனியர்ஸ் அப்படி தான். இப்போ ஜாக்சன் தான் ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஜிமின் அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறான். இப்போ ஜாக்சன் தான் ஜிமின் எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுற? ஒன்றும் இல்லை ஜாக்சன், ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி
கஷ்டமாக இருக்குது. அதான் ஏய் ஜிமின் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணா ஒன்றும் இல்லை ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் திரும்பி ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜிமின் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை ஜேகே பார்த்துருப்பான். திரும்பி ஜிமினை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜாக்சன் தான் ஜிமின் பக்கத்தில் வந்து ஜிமினோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். இது பார்க்க ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. ஜிமின் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஜாக்சன் என்னோடய ரூமில் கூட்டிகிட்டு போய் விட்டுறியா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்றான். இப்போ ஜாக்சன்லாம் சரி அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். பட் ஜிம்னோட ரூம் கூட்டிகிட்டு போகல, அவனோட ரூம் சைட் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு சீனியர் அப்படின்றான். இப்போ ஜாக்சன் தான் திரும்பி பார்த்துட்டு என்ன வேணும், ஜிமின் சீனியர் என்னோட ரூம் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அவன் என் ரூமில் தூங்கட்டும். இல்லை சீனியர், அவர் என்னோட ரூம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி ஜேகே தான் போய் ஜிமினை அப்படியே ஜிமினோட ஹேண்ட் எடுத்து அவரோட ஷோல்டரில் போடுறான். ஜேகேயோட ஷோல்டரில் போட்டுக்கிறான். இப்போ ஜாக்சன் தான் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், என்னால் விட முடியாது. இங்கே பாருங்க, அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் சீனியர் ஜூனியர் இருக்கணும்னு தான் ரூல்ஸ். அவர் என்னோட ரூம்மேட், நான் தான் அவர் கூட்டிகிட்டு போவேன், ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ இங்கே ஜிமினை கூட்டிகிட்டு ஜேகே வந்துடுறாரு. அவரோட ரூமுக்கு தான் வர்றாரு. ரூமுக்கு வந்துட்டு படுக்க வைக்கிறாரு. ஜிமின் தான் ஒயன் ப்ளீஸ் வந்துடுடி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ஒயன், என்னை பாரு, என்னை ஏன் இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிற, எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க, என்னால் முடியலை, என்னால் சுத்தமாக முடியல ஒயன், என்னால் முடியல, வந்துடு ப்ளீஸ் ஒயன். வரமாட்டியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒயன், நான் என்ன பண்ணுறது, உன்னை நான் பார்க்கணும் ஒயன் நேம் சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காரு. இப்போ இங்கே ஜேகே தான் ஜிமின் என்னை பாரு, ஜிமின் என்னை பாரு ஒயன். அஞ்சன் ஒயன் எங்க, எனக்கு ஒயன் வேணும் அஞ்சன். ஜிமின் என்னை பாரு, நான் ஒயன் இல்லை, நான் ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் உன்னை நான் ஃபீல் பண்ண விட மாட்டேன், உன்னை நான் தனியாக விட மாட்டேன். அஞ்சு நாளையிலேருந்து ஹாஸ்டல் போகணும் அஞ்சு, என்னால் எல்லாரையும் ஹர்ட் பண்ண முடியாது அஞ்சு. நாளையிலேருந்து நான் ஹாஸ்டல் ஜாயின் பண்ண போகிறேன். வீட்டில் நான் பெர்மிஷன் கேட்டுட்டேன், நீ ஏன் கூட வருவல்லடா அப்படி சொல்லிட்டு இது அஞ்சுன்னு நினச்சிட்டு ஜிமின் என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படியே தான் கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே ப்ரோக்ராமாக எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் தான் வேறு ஒரு பஸ்லேயே போயிருப்பார். ஜேகே தான் ஜிமின் நிறைய பேசியிருப்பார் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, அது எல்லாத்தையும் நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ எங்கள் லீ தான் என்னாச்சு மச்சான், ஏன் ஒரு மாதிரி இருக்கு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போய் ஜேகேவும் தான் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் கேட்டிருப்பாரு. அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிவிடுவாங்க, ஏன்னா ரீசன் அவன் எதுக்கு போகிறான்றது அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஸோ அதனால் ஜேகேவோட அம்மா ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ எங்கள் ஜிமினும் தான் சரி நெக்ஸ்ட் டே நம்ம காலேஜ் இன்றைக்கே போய் திங்ஸ் வச்சிடலாம் சொல்லிவிட்டு அவரும் ஹாஸ்டல் வராரு. இப்போ அங்கே ஜேகேவும் வராரு. ஜேகே பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் ஹாய் ஜேகே. ஹாய் ஜிமின், என்ன இந்த பக்கம்? ஹாஸ்டல் ஜாயின் பண்ண போகிறேன், நானும் ஹாஸ்டல் தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு வார்டன் கிட்டே போகிறாங்க. போய் கேட்டோன்னா ஒரு ரூம் தான் இருக்குது, நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி இருந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே மேம் அப்படின்றாங்க. இப்போ அந்த மேம் தான் ஆனால் ஒரு பெட் தான் பாருக்கு, ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவும் ஜிமினை பார்த்துட்டு ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க 2 பேருமே. இப்போ அந்த ரூமுக்கு போய்ட்டு அவங்களோட திங்ஸ்லாம் அவங்களோட கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ ஜேகே தான் நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். ஜிமின் தான் ஏன்னா ஜிமினும் சேர்ந்து எடுத்த பிக் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஜேகே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு உள்ளே போயிடுறாரு. இப்போ ஜேகே தான் வந்து அந்த பிக்கை பார்த்துட்டு ஐ எம் சாரி ஒயன், இதுக்கப்புறம் நீ இருக்க பிளேஸில் நான் இருப்பேன், நான் உன்னோட ஜிமினை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்றாரு. இப்போ அவர் பக்கத்தில் யாரோ ஜேகேவோட ஷோல்டரில் ஹேண்டை வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே தான் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிட்டு மெதுவாக திரும்புகிறாரு. யாருமே இல்லை, ஒரே ஒரு வாய்ஸ் தான் ஜேகே காது கிட்ட, இதுக்கப்புறம் ஜிமினை
நீ நல்லா பார்த்துக்கோ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ தான் இதுக்கப்புறம் என்னோட லவ்வை சேர்த்து ஜமீன் கொடுக்கணும், சரியா அப்படின்ட்டு அந்த சவுண்ட் அதுக்கப்புறம் கேட்கல. இப்போ ஜிகே திரும்பி திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பயனும் சொல்ல முடியல, ஒரு மாதிரி அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது. அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா யாரோ ஒரு லேடி பேசுன மாதிரி இருக்குது அப்படி சொல்லி அங்கே எங்கே திரும்புறாரு, பார்க்குறாரு. திரும்பி அந்த ரிட்டர்ன் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்களா ஓ என்னது அப்படி சொல்லி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்குறேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜெகே தான் அந்த பிக்கை பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு இதே ஸ்மைல் இதுக்கப்புறம் என் கூட இருக்கும் ஜிமின் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அவர் அந்த பெட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வர்றாரு. இப்போ ஜெகே தான் ஜிமின் சொல்லு ஜெகே, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஜெகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜெகே பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இப்போ ஜெகே தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ ஜெகே உட்காந்துட்ருப்பாரு, ஜிமினும் வந்து பக்கத்தில் உட்காருவார். இப்போ ஜெகே இழுத்தோன்னே ஜிமின் தான் ஜெகே ஃபேஸ் கிட்ட போய் இருக்காரு. இப்போ ஜெகே தான் ஜிமின், அன்னைக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல. ஆமாம், அதுக்கு என்ன ஜெகே? அது நான் உண்மையாக பண்ணேன். ஏன்னா உண்மையாக பண்ணியா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ ஜிமின் தான் எந்திரிச்சு நிற்கிறான். என்ன சொல்கிற ஜெகே, உனக்கு அறிவில்லையா என்ன லவ் பண்ணுறேன்ற? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஸ்டார்டிங் பார்த்தது, இடையில ஜிமினை நினச்சி ஃபீல் பண்ணது, அவங்க அம்மா கிட்டே சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டியர்ஸோட ஜெகேவை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜெகே தான், நீங்கள் உடனே எனக்கு ஆன்சர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் அவங்களோட பெயின் எவ்வளோ பெரிய பெயின்னு. நீங்கள் இன்னும் என்னை மறக்கலை, நான் அவங்கள லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். முடிஞ்சளவுக்கு எல்லாவை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜெகே தான் அப்படி படுக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் ஜெகேவை பார்த்துட்ருக்காரு. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோ டியர்ஸு ஜிமினுக்கு. அப்படியே டியர்ஸோட ஜெகே பக்கத்தில் வந்து படுத்துட்டு அந்த பக்கம் திரும்புகிறாரு, அந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு. இப்போ ஜெகே தான் அப்படி ஜிமினை இந்த பக்கம் திருப்பி படுக்க வைக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் ஜெகேவோட ஐஸே பார்த்துட்ருக்காரு, அதுவும் டியர்ஸோடு பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜெகேவும் டியர்ஸோடு பார்த்துட்டு ஜிமினோட டியர்ஸ்லாம் ஃபைட் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாரு ஜிமின், இதுக்கப்புறம் உன்னை அழ வைக்காமல் பார்த்துக்கிறேன், சரியா? எனக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரம் உன்னால் என் லவ்வை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு. பரவாயில்ல, நீ என் லவ்வை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் என்ன சொல்கிறது, அந்த கிஸ் வேணான்னு சொல்லி ஜெகேவை தடுக்கலை. ஜிமின் அப்படியே அமைதியாக இருக்கார். இப்போ ஜெகே தான் ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் அவ்வளோ டியர்ஸோட ஜெகேவே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜெகே தான், ஐ எம் சாரி ஜிமின், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் கிஸ் பண்ணதுக்கு. பட் இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டு தலையெல்லாம் இருக்க முடியாது. உனக்காக என் லைஃப்பை ஃபுல்லாக நான் சேஞ்ச் பண்ணிப்பேன், ஓகேவா அப்படி சொல்லிவிட்டு ஜிமினை டைட்டாக பக்கத்தில் இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் அவருக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த டியர்ஸோட ஜெகேவோட ஐஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ரெண்டு பேரும் அவ்வளோ டியர்ஸோடு பார்த்துட்ருக்காங்க. இப்படியே அவங்கள அறியாமல் ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. பட் ஜிமின் பேக்கப் பண்ணவே இல்லை, அப்படியே தூங்கிடுறாங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.